வந்ததே லேட்டு. கண்ணாடி கேக்கு தான் இந்த கடையிலலாம். இவங்க பல வருஷமா எங்க அண்ணா எங்கன்னு தேடிட்டு கண்டுபிடிச்சிட்டு எங்க அண்ணாவை பாக்குறீங்களா? மோஸ்ட் கேட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் கேட்டோம், சீஸ் பால் கேட்டோம், ஸ்ப்ரிங் ரோல் கேட்டோம், ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. Hey guys, welcome to my channel. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் பனாகட்டா ஜூக்கு போகிறோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ரெசார்ட்டில் தான் இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருந்தோம். காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஜூக்கு போகிறோம். சஃபாரி ஆக்சுவலாக புக் பண்ணிட்டோம் நேற்று. ஸோ அதனால் இல்லை அப்படிலாம் கிடையாது. கார் வரதெல்லாம் பார்த்தாச்சு. காஷியஸாக தான் எப்பயுமே நாங்கள் வீடியோ எடுப்போம். ஸோ வந்து இன்றைக்கி நாங்கள் ஜூவில் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி நாங்கள் காமிக்க போகிறோம். ஓகே, குழந்தைக்கு கண்ணாடி வேணுமா? வந்ததே லேட்டு. கண்ணாடி கேக்கு தான் இந்த கடையிலலாம். இவங்களுக்கு என்ன பண்ணுறது, வந்து நாங்கள் லேட்டாக வந்துட்டோம். கேக்கா சித்தப்பா ஹாய் காமிங்க பின்னாடி திரும்பி. லேட் ஆயிட்டா ஓடி. சரி, லேட் 15 minutes பிஃபோரே வர சொன்னாங்க. நாங்களே வந்துட்டு லேட்டாக வந்துட்டு இல்லை அப்படிலாம் இல்லை. ஓ சஃபாரி அந்த பஸ்ஸில் தான் எங்களுக்கு ஒரு பஸ் தெரியுதா, அங்கே தான் எங்களுக்கு கூப்பிட்டு போக போகிறாங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு ஜீப் சஃபாரி வரணுன்னா முன்னாடியே புக் பண்ணணுமாம்மா. பிகாஸ் அது சீக்கிரம் வந்து புக் ஆகிடுச்சு. நாங்கள் நேற்று தான் வந்து புக்கே பண்ணோம். இங்கே வரது ஐடியாவே நேற்று தான். ஸோ அதனால் நேற்று தான் நாங்கள் புக்கே பண்ணோம். அதனால எங்களுக்கு இந்த மாதிரி வேன் தான் கிடச்சிருக்குது. ஸோ நாங்கள் ஏசி நான் ஏசி 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஏசியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் நான் ஏசி புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கிரில் போட்டு வச்சுட்டாங்க கைஸ். ஒரு கேப் கூட இல்லை, கொஞ்சம் கூட கேப் இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி முன்னாடியே வரதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஜீப் சஃபாரி தனியாக போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்களாம் முன்னாடியே புக் பண்ணுறதா இருக்கிறதுலே பெஸ்ட்டாமா. எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, எங்களுக்கு கிடைக்கல. யா, நீங்கள் வேன் இந்த மாதிரிலாம் புக் பண்ணுறது இங்கே வந்தே புக் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். எதுக்கு தேவையில்லாம் லைனில் வந்து அந்த பிரச்சனைலாம் இருக்குன்ட்டு நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆமா, அல்ல யோன பக்கத்துல இங்க வந்துச்சு கைஸ், இங்க வந்துச்சு. ஓ மை காட், நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். புலி கரடி எல்லாம் வரும் அம்மா. நாங்க எல்லாத்தையும் பாப்போம். We are so excited for that. Very excited for that. This was the guy was trying to come home with me. Our dream pet, guys. Kind of oversized but பாந்துரும். ஜெயிலுக்கு போனால பரவாயில்ல, ஜெயில மாத்துவோம். இவன் ஜெயில பிடிச்சி போடுங்க போலீஸ் அதை பார்த்துட்டு இருந்தீங்களா? அனிமல்ஸ்லாம் இங்கே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் மான்லாம் பார்த்தோம், செகண்ட் ஸ்டேஜில் யானை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு திருப்பி கேட்டு க்ளோஸ் போகிற இடத்துக்கு கூட்டு வந்து திருப்பி கேட்டை க்ளோஸ் பண்ணி இன்னொரு கேட்டை ஓப்பன் பண்ணி எங்களை உள்ளே விட்டாங்க. யாராவது யானையை வாங்கிட்டாங்க. கடி பல வருஷமா எங்க அண்ணா எங்கன்னு தேடிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாவே காணாம போயிருந்தாங்க. இப்போ இதான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க அண்ணாவை பாக்குறீங்களா? எங்க அண்ணா இங்கதான் இருக்காங்க கைஸ். ஐஸ்கிரீம் வச்சு கொடுக்கிறதுக்கு பாவம். எக்ஸாக்டாக இந்த ரைடு ஒரு 1 hour வந்துச்சு guys. It was so good. 1 hour was worth it actually. So Zook வந்து we took the buggy and then we chose the last seat to sit. கடைசி சீட்டா. எங்களுக்கு வேற ஏதோ போட்டு விட்டாங்க. சொல்ல வேற எங்க அண்ணா வேற இருக்காங்க. ஜாலியாக இருக்கு. ஜீப்ரா நாங்கள் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம்.
that's my daddy. ஜாலியாக இருக்குது. இப்படி போகிறது போட்டு நடந்துட்டு போகிறது. கைஸ் யாரோ வந்துட்டு மரத்தில் இருக்கிறதெல்லாம் பொறிக்கணும்னு எட்டி 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 கழுத்து பெருசு பண்ணிட்டாங்க. இவ கிடையாது, இவங்க தான். இதுலேயே வந்துட்டு ஒரு குட்டி கெஃபே மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கெஃபே. உங்களுக்கு பிடிக்காத காஃபே இதுவே கிடையாது, கோல்டு காஃபி கூட இல்லை. ஒன்றுமே இல்லை. கேட்டால் கரண்ட் இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் மோமோஸ் கேட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் கேட்டோம், சீஸ் பால் கேட்டோம், ஸ்ப்ரிங் ரோல் கேட்டோம். ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. எதுக்கு தான் மணி என்ன இப்போ 110. இதுக்கு மேலே வரவங்களுக்குலாம் இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியல. இப்போவே காலி ஆகிடுச்சுன்னா இதுக்கு மேலே வரவங்களாம் வயிற்றுல ஈரத்துணி கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போவே ஒரு ஆள் ஈரத்துணி கட்டிடுச்சு. Date on our snacks thing. கடையில் கரண்ட் வந்துருச்சு. ஸோ we got every goods we can get, like momos and what else, ஸ்ப்ரிங் ரோல் கேட்டோம். ஆனால் நாங்கள் வந்துட்டு இப்போ ஆர்டர் பண்ணலாத சமோசா வந்துருச்சு. அதை பார்த்து தான் அது இதாக இது தூங்கிட்டு இருக்கிற மயில் இது. கொஞ்சம் தலை மேலே அப்படியே அட்டாச் பண்ணு. கரெக்டாக இருக்கு. மயில் மாதிரி அழகாக இருக்கு. இங்கே பாரு. ஹாய் சொல்லு. ஏன் vlog ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. Currently time is 2:36. Yeah. அண்ட் இப்போ தான் நாங்கள் வந்துட்டு சஃபாரி ஜூ நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கோம். நடுவில் வந்துட்டு ஒரு ஜீப்பில் மீன் அது என்ன சொல்லுவாங்க, அது என்ன பக்கியா, அதில் ஏறி நடுவில் வந்து இறக்கி விட்டு ஒரு 30 minutes நீங்கள் இந்த ஏரியாவில் சுற்றுறதுக்காக சுற்றிட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணிங்கன்னா இன்னொரு பக்கி வரும். ஏறிக்கலாம். நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், வரல. அப்படின்னு நடந்து வர ஆரம்பிச்சு. எக்ஸிடென்ட்டாக கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வர நேரம்னு பார்த்து 3 பக்கி போகுது இதுக்கு முன்னாடி தாண்டிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நடந்தே வந்துட்டோம். எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் தட் இஸ் ஆல் அபவுட் அவர் ஜூ எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். இட் வாஸ் ஸோ குட். யா பை. ஓகே we are done with the day guys. ஸோ இன்னைக்கு நாள் முடிஞ்சு நானும் இவளும் வந்துட்டு இப்போது பிரியிற நேரம் வந்து விட்டது. ஸோ யா மேடம் வந்துட்டு போயிடுவாங்க, அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. நான் வந்துட்டு டேரெக்டாக என்னோட பிஜி கிளம்ப வேண்டியதான். கைஸ் ரொம்ப சீன் போடுறேன் கைஸ். காலேஜ்க்கே நான் இங்கே தான் வர போகிறேன். இன்னும் வருவா, அதெல்லாம் லேட்டாக தான் வருவா. இப்போ வரைக்கும் இப்போ கிளம்பிடுவா. இப்போ ஊருக்கு கிளம்புறான். ஸோ சே பை. ஸோ அவுட்ரோ எடுக்க மறந்துட்டேன். எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த எண்ட். அண்ட் கண்டிப்பாக இந்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் see you in my next video. Bye bye.